வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார் குணவணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போவோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிரக சேர்க்கை அப்படின்ற அடிப்படையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல கிரகங்களை பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிற கிரகம் வந்து சுக்கிரன். சுக்கிரன் ப்ளஸ் கிரகங்கள் அல்லது சுக்கிரனுடன் கிரகங்கள் அப்படின்றத எடுத்துக்கலாம். சரி, இந்த சுக்கிரன்றவர் யார்? குரு, இந்த பொருள் அணி தலைவர், இதெல்லாம் நமக்கு வேண்டாம். பொதுவாக சுக்கிரன் யார்? இங்கே வந்து ஆதிபத்தியத்தை இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஆதிபத்தியம் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஆதிபத்தியம் மூலமாக தன்னுடைய காரகத்துவம் என்னன்றதை கொடுப்பார். உதாரணத்திற்கு மேஷ லக்னமாக இருந்தால் ஆதிபத்திய ரீதியில் 7ஆம் அதிபதியாகவே சுக்கிரன் வந்து காமத்தை கொடுப்பார். சுக்கிரன் பட் ஆதிபத்தியம் தெரியாமல் இதுவே சுக்கிரன் வந்து 4ஆம் அதிபதியாக கடக லக்னத்துக்கு இருந்தால் சுக்கிரன் வீடு வாகனங்களை கொடுக்கும் காரகனாக மாறிடுவார். அந்த இடத்துல காமம்ன்றது ரெண்டாவது, காமம் முதல்ல வருது 7ஆம் வீடு வழியாக ஒத்துழைக்கும் பொழுது காமம் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. பட் சுக்கிரன் ஆதிபத்தியம் இல்லை, இங்கே வெறும் காரகம்தான். காரகம்ன்றது உங்கள் குணாதிசயத்தோட சேர்த்துக்கோங்க. சரி, சுக்கிரன் யார்? ஃபஸ்ட்டு அவர் யார்? காமத்திற்கு அவர் தான், லக்ஸரிக்கு அவர் தான். லக்ஸரி, காமம், இது எல்லாமே சுக்கிரனுடைய காரகத்துவங்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, என்னப்பா லக்ஸரி, காமம் சுக்கிரனுடைய காரகத்துவங்கள்? சுக்கிரன் ஒருத்தருக்கு பங்கம் இல்லாமல் இருக்குது. அஸ்தமனமால இதுவாகலை, ராகுவால் பீடிக்கப்படலை, சனி செவ்வாயோடு பார்க்கப்படலை, நல்லா இருக்குது. அப்படி என்றால் அவங்க வீட்டு பாத்ரூம் நல்லா இருக்கும். பச்சையாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். அவங்க வீட்டு பாத்ரூம் ரொம்ப நீட் அண்ட் டைடி அண்ட் க்ளீனாக இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கு காரணம் சுக்கிரன். ஏன்னா கையில் கரைப்படியாது, அழுக்கான இடங்களுக்கு போக மாட்டார்கள், எப்பவுமே தன்னை அழகாக வைத்து கொள்வார்கள், எப்பவுமே நீட்டாக இருப்பாங்க, அயர்ன் பண்ணி ட்ரெஸ் போட்டுப்பாங்க. இதுதான் சுக்கிரன். காமம் அப்படின்னு வரும்பொழுது சுக்கிரன், ஆமாம், காமக்காரகன். ஸோ சுக்கிரனை வந்து புரிஞ்சுக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் இன்னும் சுக்கிரன் கிட்ட இருக்குது. இதோ நான் சொல்கிறது வெறும் பேசிக் தான். ஸோ காரக அடிப்படையில் நான் இப்போ சொன்னது எல்லாமே உங்களுக்கு குணாதிசயங்களோட பொருத்தி பார்த்துக்கோங்க. குரு, சனி, புதன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேது. ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு சுக்கிரன் ரொம்ப சூப்பராக இருக்குது, பங்கம் இல்லாமல் இருக்குது, அவரெல்லாம் முழுமையான ஆன்மீகவாதியெல்லாம் இருக்க முடியாது. இதான் உண்மை. கசப்பாக இருந்தாலும் இதான் உண்மை. இது ஏன் சொல்கிறேன்? சுக்கிரனும் குருவும் சேருவது ஆன்மீகத்தை தராது. நான் சொல்கிறது புரியுது? ஆன்மீகத்தை தரவே தராது. ஆன்மீகத்தை தருது அப்படின்னா அந்த சுக்கிரனும் குருவும் சேர்ந்துருக்கிற காதில் வைரக்கடுக்கன்லாம் போட்டிருப்பாங்க. இதான் உண்மை. அப்படியே நகையெல்லாம் போட்டுட்டு வைரக்கடுக்கன் போட்டுட்டு இருப்பாங்க. சுக்கிரன் குருவால் பார்க்கப்படும், இல்லை குரு சுக்கிரனை பார்க்கப்படும், இல்லை குரு சுக்கிரன் சேர்க்க இருக்கும். அப்படியான ஆன்மீகமாக இருக்கும். ஸோ ஆன்மீகத்திலேயே நிறைய விதங்கள் இருக்குது. ஸோ அதனால் இந்த சுக்கிரனும் குருவும் சேர்வது அவ்வளவு நல்லது கிடையாது. ஏற்கனவே குரு சுக்கிரன் சேர்க்கையில் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதில் சுக்கிரனும் சனியும் சேர்வது நல்லது கிடையாது. காரக ரீதியில் கெட்டது. காரக ரீதியில் கெட்டது. என்ன காரக ரீதியில் கெட்டது? சுக்கிரனும் குருவும். சுக்கிரன் வந்து ஒரு நல்ல ஒரு 18 வயசு உள்ள ஒரு இளம் பெண் அப்படின்னு சொல்லலாம். சனி வந்து ஒரு முதிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மந்த கிரகம், ஒரு முதிய ஒரு 45-50 வயசு ஒரு மந்த கிரகம். அப்போ சுக்கிரனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கு. முரணான வாழ்க்கை துணை கிடைக்கும். ஒருத்தர் அழகாக இருப்பாங்க, ஒருத்தர் ஒரு மாதிரியாக இருப்பாங்க. புரியுதுங்களா? வித்தியாசங்கள். தனக்கு முற்றிலும் ஒத்து போகாத ஒரு இணைவு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதுதான் சுக்கிரனும் சனியும் சேர்வது. சுக்கிரனும் புதனும் சேர்வது. புதனுடைய அமைப்பிலேயே நான் போட்டிருப்பேன். புதன் சொல்லும் பொழுதே இதை நான் சொல்லியிருப்பேன். சுக்கிரனும் புதனும் சேர்வது உங்களுடைய, அதாவது
சுக்கிரனின் லக்ஸரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதாவது புதனுடைய இதில் நான் சொன்னது வித்தியாசமாக இருக்கும். எப்படின்னா புத்திக்காரகனாகிய புதனுடன் சுக்கிரன் சேரும்போது எதிலும் லக்ஸரியை நீங்கள் தேடுவீர்கள், எதிர்பார்ப்பீர்கள்னு சொல்லியிருப்பேன். ஆனால் சுக்கிரனோட புதன் சேர்றார். இப்போ சுக்கிரனை முன்னிறுத்தி சொன்னோம் அப்படின்னா ஒரு லக்ஸரி கிடைக்கிறதுக்காக எவ்வளோ தூரம் வேணாலும் போவீங்க, அந்த புத்தியை செயல்படுத்துவீங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சில அமைப்புகளோட பொருத்தி பாருங்கள். ஒரு லக்ஸரி கிடைக்கணும், ஒரு காமம் கிடைக்க வேண்டும், வந்துடுவோம். ஆதிபத்தியத்தை சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். மேஷ லக்னம், 7ஆம் அதிபதி சுக்கிரன், 6ஆம் அதிபதி புதன். சுக்கிரன் நீச்சமாகி புதனுடன் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருப்பார். காமம் கிடைப்பதற்காக அந்த புதன் எவ்வளவு தூரம் வேணாலும் புத்தியை யூஸ் பண்ணுவார். இதுதான் உண்மை. அது நான் சொல்கிறது கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த அதாவது சரி, ஒரு சில விஷயங்கள் ஜோதிடத்தில் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆம்பளைக்கு சேர்ந்துருக்கு, அவருக்கு தெரியும் இன்றைக்கி எதுவும் நடக்காது அப்படின்னு தெரிஞ்சாலும் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போவார். ஏன்? சும்மா நகாஸ் பண்ணுறதுக்கு. அதுதான் மூளையை செயல்படுத்துகிறார் புதன். மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போகிறது சும்மா கிடையாது, சும்மா தாஜா பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் அந்த மூளையை செயல்படுத்துகிறார். சுக்கிரனுடன் புதன் சேர்ந்துருக்கிறது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உதாரணத்தை ரொம்ப எளிமையாக கொடுக்குறேன். இதை சகிப்புத்தன்மையோடு பாருங்கள். ஏன்னா இதை அப்படி மூஞ்சியை சுலுக்காமல் உள்ளே இருக்கும் என்ன ஜோதிட உண்மைன்றதை பார்த்துக்கங்க. சுக்கிரனுடன் சூரியன் எதையும் கிரகணம் படுத்துவார், சுக்கிரன் கிரகணம் ஆவார். ஸோ அதாவது சுக்கிரன் கிட்டத்தட்ட சுக்கிரன் ஒரு 2 டிகிரியில் கிரகணம் ஆயிட்டார். அப்படின்னா சுக்கிரன் தன்னுடைய தர வேண்டிய காமம்ன்றதை சூரியனிடம் இழக்கிறார்னு அர்த்தம். அப்படியே சூரியன் பிளாட்டிங் பேப்பர் மாதிரி உறிஞ்சிருவார், அவ்வளோதான். சுக்கிரனுடைய காமம் சூரியன் வழியாகத்தான் கிடைக்கும். சூரியன் நல்லா இருப்பார். சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிகாரம் கண்டிப்பாக இருக்கும். அதிகார கிரகம் சூரியன், சொகுசு கிரகம் சுக்கிரன். ஏசி போட்ட ரூமில் ஒயிட் காலர் அதிகாரியாக இருப்பவர் அனைவருமே சுக்கிரன் சூரியனிடம் அஸ்தமனம் ஆனவர்களாக இருப்பார்கள். நான் சொல்கிறதோட வித்தியாசம், குரு சூரியனிடம் அஸ்தமனம் ஆகியிருந்தால் அதே ஏசி ரூமில் இருந்தாலும் பெரும்பாலும் ஏசி ரூமில் இல்லாத போய் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நன்னெறியோட நன்னடத்தையோட கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருப்பார். சில சமயத்தில் அதிகார துஷ்பிரயோகம் ஏதாவது ஒரு சமயத்தில் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரியாக கூட இருக்கலாம். அது எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த அதிகாரத்தில் இருக்கிறாங்க வேணாலும் எடுத்துக்கலாம், ஒரு மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இட் இஸ் யோர் சாய்ஸ். ஏன்னா சூரியன் அதிகார கிரகம், சுக்கிரன் காமத்தை கொடுக்கும் கிரகம், சுப கிரகம், சொகுசை கொடுக்கும் கிரகம். அவர் சூரியனிடம் அஸ்தமனம் ஆகும்போது சுபத்துவ அடிப்படையில் சூரியன் நல்லதை செய்வார். ஆனால் என்ன ஆதிபத்தியம்ன்றதை பொறுத்து எப்படி நன்மையை செய்வார்ன்றதை புரிஞ்சுக்கணும். அதிகாரத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் இதை பாருங்கள். ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். இது சுபத்துவம், கடுமையான சுபத்துவம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சுபத்துவம் அப்படின்றதுல ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும், உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். என்னுடைய மனோகாரகத்துவ முறையிலேருந்து நான் கொஞ்சம் அப்படியே அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். இதுதான் உண்மை. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டால் தான் பலன் எடுக்கிறது எப்படின்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ சுக்கிரனும் சந்திரனும் சேரவே கூடாது. 2 பேருமே பகை கிரகங்கள். புதனுக்கு சொன்ன மாதிரி தான் சுக்கிரனோட சந்திரன் சேரக்கூடிய நிலைமையில் இருக்காருன்னா அமாவாசை நிலைமை, அமாவாசையிலேருந்து வெளியே நம்ம அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஆகவே ஆகாது. ஒரு இளமையான பொண்ணு ஒரு மாதுயிடம், ஒரு 18 வயசு இல்லை 20 வயசு பொண்ணு ஒரு 35, 40, 45 வயசு இல்லை 50 வயசு மாதுயிடம் வேஸ்ட் ஆகிறாங்க. இதுதான் அமைப்பு. ஏன் வேஸ்ட் ஆகிறாங்க? அது அமாவாசை நெருங்கும் சந்திரனாக இருந்தால் அந்த மாதிரியான அமைப்பு, அமாவாசையிலேருந்து வெளியில் வந்த சந்திரனாக இருந்தால் ஒரு அமைப்பு. வேஸ்ட் ஆகிறாங்கன்னா
அங்கே என்ன நடக்கும்னா சுக்கிரனுடைய அத்தனை ஒளியையும் சந்திரன் பிடுங்கிப்பார். பெரும்பாலும் சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுடைய தாய்மார்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அம்மாக்கள்லாம் இருக்கிறோம், அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சுக்கிரன் சந்திரன் தொடர்பு இருக்கும். என்னன்னா, ஒரு சில சமயத்தில் கேள்விப்படுறீங்களா, மாமியாரிடமிருந்து அப்படியே மாமியார் உட்காந்துட்டு இருப்பாங்க, மாட்டு பொண்ணு வேலை செய்வாங்க. அப்புறம் இவங்க மாமியாராக இருக்கும்போது இவங்க மாட்டு பொண்ணு வேலை செய்யுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து. ஸோ அந்த ஒளியை இழத்து கொள்ளும் சந்திரனாக இருப்பார்கள். நான் சொல்கிறத செய்யின்னு சந்திரன் சொல்லும். மனோகாரகன், மனதை இயக்க முடியாது. மனம் ஆசையை நோக்கி ஓடும், மனம் லக்ஸரியை நோக்கி ஓடும், மனம் காமத்தை நோக்கி ஓடும். புரியுதுங்களா? காரகம் அம்மான்னு எடுத்தீங்கன்னா அம்மாவிடம் முரண்கள் வரும். ஏன்னா அம்மாவும் மனதை சரி வராது. அதை புரிஞ்சுக்கோங்க. சுக்கிரன் செவ்வாய் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு. பிருகுமங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த பிருகுமங்கள யோகம், நான் யோகத்தெல்லாம் நம்பாதவன். ஸோ இப்போ பிருகுமங்கள யோகம் என்னப்பா பண்ண போகுது அப்படின்னா, செவ்வாய் வந்து ஒரு 23-24 வயசு ஆம்பளை, சுக்கிரன் 18 வயசு பொண்ணு, சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு. சரி, விஷயங்கள் வரும், சொல்கிறது சொல்லிடும். எந்த ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கோ ஆயக்கலை 64ஐயும் செய்து பார்க்க வேண்டும்ன்ற எண்ணம் இருக்கும். அவ்வளோதான், இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். மாலை போட்டிருக்கேன், அதனால் இதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். எண்ணம் இருக்கும், அதுதான் அதனுடைய அமைப்பு. ஏன்னா 18 வயசு பெண்ணு, 23 வயசு ஆண், கட்டிளம் காளை ஆண் செவ்வாய், ஒரு நல்ல ஒரு அமைப்பு. மற்றும் பாவக ரீதியில் யார் என்னன்றதை பொறுத்து, செவ்வாய் பாவக அடிப்படையில் யார் ஆதிபத்தியம், யார் சுக்கிரன் ஆதிபத்தியம் யார் அப்படின்றத பொறுத்து அடுத்த அமைப்புகள்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னது மொட்டை தத்தா குட்டையில் ஊந்தானன் அதை மட்டும் எடுத்துக்காதீங்க. எண்ணம் இருக்கும், ஆனால் முடியுதான்றது அடுத்த அமைப்புகள் மற்ற பாவகங்கள்லாம் வச்சு ஆதிபத்தியத்தை வச்சு. சுக்கிரன் ராகு சேரவே கூடாது, இது வந்து சேரக்கூடாது. சுக்கிரன் ராகு சேரவே கூடாது. சுக்கிரனுடைய காமம், சுக்கிரனுடைய சொகுசு எல்லாத்தையும் ராகு பிடிக்கிப்பார். சுக்கிர தசை இல்லாமல் ராகு தசை வந்தால் தான் நல்லது. ஆனால் அந்த ராகு தசை வரும்பொழுது உங்களை சுற்றி பெண்களாக இருப்பாங்க. ஆம்பளைக்கு சுக்கிரன் ராகு சேர்ந்திருந்து அந்த ராகு தசை வந்தால் உங்களை சுற்றி பெண்களாக வந்துகிட்டே இருப்பாங்க. சுக்கிரன் ராகு ஒரு பெண்ணுக்கு இருந்து ராகு தசை வந்து உங்களை சுற்றி தேவையே இல்லாமல் ஆண்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் வராங்கன்னே தெரியாது, வந்துக்கிட்டே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கே டவுட் வந்துடும், நம்ம அவ்வளோ பெரிய அழகான டவுட்டு வந்துடும். வசீகரிக்கும் எண்ணம், அது சில சமயத்தில் அப்படியே பார்த்தாலே, அவங்கள பார்த்தாலே வசீகரிக்கும் தோற்றம் வந்து தெரியப்படும். ஆனால் நீங்கள் வசீகரிக்கிற அளவுக்கு இருக்கீங்களான்றது உங்கள் ஜாதக அடிப்படை. பட் பேசிக்காக அந்த அமைப்புகள் உருவாகும். ஆதிபத்தியம் என்னன்றதை பொறுத்து மற்றதெல்லாம். சுக்கிரன் கேது சேரலாம், தப்பே இல்லை. சுக்கிரன் கேது சேரலாம், புரியுதுங்களா? அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன் சேரலாம் அப்படின்னா, சுக்கிரனுடைய காமம், சுக்கிரனுடைய காமத்தை சேர்த்து கொண்டு இங்கே டிகிரி அமைப்புகள், சுக்கிரனுக்கும் ராகுக்கும் டிகிரி அமைப்புகள் நான் திருப்பி வந்துடுவேன். 6 டிகிரியா, 10 டிகிரியா, 13 டிகிரியா, 16 டிகிரியான்றதை வந்துடுவேன். புரியுதுங்களா? அதை பொறுத்து தான் அடுத்தடுத்த இது. அதே மாதிரி தான் சுக்கிரனுக்கும் கேதுக்கும் எவ்வளோ தூரம் சேர்ந்துருக்காங்கன்றது பொறுத்து சுக்கிரனுடைய வாடை கேதுக்கு அடிக்க ஆரம்பிச்சு, கேது வந்து ஞானக்காரகன் இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், சுக்கிரனுடன் சேர்ந்த கேது காமத்தை தரும், கண்டிப்பாக தரும். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும், ஆனால் வெளியே சொல்ல மாட்டீங்க. ஓப்பனாக சொல்கிறேன், வெளியே சொல்ல மாட்டீங்க, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சுக்கிரன் கேது சேர்ந்துருக்கு, கேதுவோடைய அந்தரம் நடக்குது, கேதுவோடைய புக்தி நடக்குது, கேதுவோடைய தசை நடக்குது. பாருங்கள், உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். வெளியே சொன்னால் உதப்பானோ மாட்டானோன்னு இருக்கும். ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணை ஒழுங்காக பார்க்க மாட்டீங்க, பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணை ஒழுங்காக பார்க்க மாட்டீங்க. அதான் உண்மை. இங்கே நான் எல்லாத்தையும் ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், அது அந்த அடிப்படை. அப்பார்ட் ஃப்ரம் தட், இந்த காமன்றதை தாண்டி என்ன பண்ணும்? சுக்கிரன் கேது சேர்ந்துருக்கிறது சுக்கிரனுடைய ஜட காரகத்துவங்களாக வீடு, வாகனம், வண்டி இதெல்லாம் பெருக்கி தரும், நல்ல அமைப்பில் தரும், இருக்கும் உங்ககிட்ட. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரியான அடிப்படையில் சுக்கிரன் கேதுவை புரிஞ்சுக்கோங்க. எந்த பாவகத்தில் சேர்ந்து, இப்போ நான் சொன்னது எல்லாமே காரகத்துவங்கள் தான், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஆதிபத்தியம் வந்த பிறகுதான்
இந்த கேது நல்லவரா கெட்டவரான்றது தெரியும், இந்த சுக்கிரன் நல்லவரா கெட்டவரான்றது தெரியும். அதை பொறுத்து திருப்பி எண்ணங்களில் மாற்றங்கள் இருக்கும். நான் இப்போ சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்காது சில சமயத்தில் ஆதிபத்தியம் வந்ததுக்கப்புறம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மை. புரியுதுங்களா? ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. சுக்கிரனும் கேதுவும் தாராளமாக சேரலாம் அப்படின்றத மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்த கிரகத்தில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.